சிறகடிக்க ஆசை சீரியல்ல விஜயாவும், சிந்தாமணியும் நீத்துவோட வீட்டுக்கு போயிருந்தாங்க இல்லையா? எதுக்காக போயிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொண்ணு கேட்டு போயிருந்தாங்க. நீத்துவும், "ஓ! ரவிக்காக பொண்ணு கேட்டு வந்திருக்கீங்களா?" அப்படின்னு சொல்லி ஆசை ஆசையா "இல்ல, இல்ல. என் 2வது பையனுக்கு இல்ல. என்னோட முதல் பையன். அவன் ரொம்ப புத்திசாலி. பிசினஸ் வேறையா பண்றான். அதனால நீங்களும் அவனும் ஒண்ணு சேர்ந்தீங்கன்னா நல்லா இருக்கும்." அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசையா விஜயா நீத்துக்கிட்ட கேட்க, நீத்து விழுந்து விழுந்து சிரி சிரின்னு சிரிக்கிறாங்க. "நான் உங்க 2வது பையன் ரவிய தான் விரும்புறேன். வேணும்னா பார்த்தீங்கன்னா, ஸ்ருதிக்கும் உங்க 2வது பையனுக்கும் டைவர்ஸ் வாங்கி குடுத்து, அதுக்கப்புறம் எனக்கு கல்யாணம் பண்ணி குடுங்க." அப்படின்னு கேட்குறாங்க நீத்து. இது கேட்ட உடனே நம்ம விஜயா மனசுக்குள்ளறயே செருப்ப கழட்டி அடிக்கிற மாதிரி நெனைக்கிறாங்க. அதுக்கப்புறம் நீத்துவே பார்த்தீங்கன்னா, "என்ன செருப்பால அடிக்கிற மாதிரி நெனச்சு பார்க்குறீங்களா?" அப்படின்னு சொல்லி பயங்கரமா விழுந்து சிரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவகிட்டலாம் பேசி வாய் மாளாது அப்படின்னு சொல்லிட்டு, சிந்தாமணியும், விஜயாவும் வெளியில வந்துடுறாங்க. இந்த பக்கம் மனோஜ் கடையில இருக்கும்போது ஒரு ஜோசியக்காரர் அம்மா வருது. ஸோ அந்த ஜோசியக்காரர் அம்மா பார்க்குறப்பவே தெரியுது, சிந்தாமணியும், இந்த ரோகிணியும் செட் பண்ண ஜோசியக்கார அம்மா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த அம்மா பார்த்தீங்கன்னா, மனோஜ் கைய பார்த்து ஜோசியம் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, "உன்னோட மனைவிய தான் திருப்பியும் உனக்கு மனைவியா வரப்போறா" அப்படின்னு அவங்க மனோஜ பத்தின எல்லா உண்மையும் சொல்லி, மறுபடியும் "உனக்கு அவ தான் மனைவி" அப்படின்னு சொல்லிட்டு போயிடுது. அதுக்கப்புறம் தான் காமிக்கிறாங்க, இந்த அம்மா ரோகிணி செட் பண்ண ஆளு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த அம்மா தான் நாளைக்கு பூஜை பண்றேன் அப்படின்னு சொல்லி மீனா இந்த வீட்ல இருந்தா அண்ணாமலைக்கு ஆபத்து அப்படின்னு ஒரு குண்ட போட்டுட்டு போகும்போது, ஸோ இன்னைக்கு இதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சத்யா அவங்க முதலாளி பொண்ண அழைச்சுக்கிட்டு நம்ம மீனாவ பார்க்கறதுக்காக வராப்புல. ஸோ எதுக்காக அந்த பொண்ண அழைச்சுக்கிட்டு வராப்புல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கூல டெக்கரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி மீனாவுக்கிட்ட ஆர்டர் குடுக்கறதுக்காக வந்திருக்கிறாங்க. அவங்க அம்மா சிந்தாமணியே பார்த்தீங்கன்னா, இந்த ஆர்டர்லாம் பண்ணுவாங்க. அவங்க அம்மாவ விட்டு மீனா கிட்ட இந்த ஆர்டர குடுக்குறாங்க. இது சிந்தாமணிக்கு தெரிஞ்சு, "நானே டெக்கரேட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்கிட்ட குடுக்காம எதுக்கு அவகிட்ட போய் குடுக்குற?" அப்படின்னு கேட்க, "உன் ஃபேஷன்லாம் ஓல்டு ஃபேஷனு. அவங்க தான் புதுசா செய்றாங்க. அதனால தான் அவங்க கிட்ட குடுத்தேன்." அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஸோ நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. பொறுத்திருந்து பார்க்கலாம்.